ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழகத்தில் தாவேகாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தாவேகா ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது முதல்வர் விஜய் அவர்களை பற்றி ஜோதிடர்கள் சொன்ன தகவல் இப்பொழுதும் ஒரு தகவல் பரபரப்பாக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு யோகத்தை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த யோகம் இருந்தால் வெற்றி பெற்று விட முடியும் என்ற நம்பிக்கை சிலருக்கு இருக்கிறது. என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா யோகம்னா 69 யோகங்களுக்கு மேலாக யோகங்கள் இருக்கிறது ஜாதகத்தில். இந்த யோகங்கள் என்பதே பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கையினை வைத்து கிரக எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், எந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள், எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது, இதை வைத்துத்தான் யோக பலன்களை பார்க்கிறோம், தோஷ பலன்களை பார்க்கிறோம். இப்போ முக்கியமாக ஒரு யோக பலன்கள் பேசப்படுவது என்னன்னா நீச்ச பங்க ராஜயோகம். முதல்வர் அவர்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருப்பதாக சிலர் தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நீச்சபங்க ராஜயோகம் தான் அவரை ஆட்சியில் அமர்த்தி இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த யோகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, சிலருக்கு இருக்கும். நிச்சயமாக நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? முதல்ல அதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சேனல் ஆரம்பிச்சது காரணமே இந்த ரகசியங்களை உடைக்க வேண்டும், விதிகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, சார் ஏன் சார் விதியெல்லாம் சொல்றீங்க? நேரம் அப்படியே பேசிட்டு போயிடுங்களேன். இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி போகும், இப்படி பண்ணும், பேசிட்டு போயிடுங்களேன். எதுக்கு இந்த கிரகம் இங்கு இருந்தால் அதற்கேற்ப இந்த பலன் இப்படி நடக்கணும்னா ஏன் சொல்றீங்க? அது விதியை சொல்ற மாதிரி ஆகாதா? அது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்களே. தெரிஞ்சுக்கட்டும், அதுதானே நம்முடைய கடமையே. அப்படியேப்பட்ட ராமானுஜரே அதை தானே பண்ணாரு. உலக மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் பண்ணார்கள் இல்லையா? அப்ப ஜோதிட சாஸ்திரம் என்ன, ஏன் மறைச்சி வைக்கணும்? எல்லாவற்றும் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களே அமைத்துக் கொள்ளட்டும். யாருக்கு புலப்படுகிறதோ அவர் ஜோதிட தொழில் வெற்றி பெறட்டும். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லோருமே எல்லாம் தெரிய வேண்டும், அதுதான் முக்கியம். அப்ப நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? அந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும்? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்களுக்கு சொந்த வீடு என்பது கிடையாது. ராகுவிற்கும் கேதுவிற்கும் நிழல் கிரகங்களான இவர்களுக்கு சொந்த வீடு என்பது கிடையாது. மற்ற 7 கிரகங்களுக்கும் சொந்த வீடு என்பது இருக்கிறது. இந்த 7 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் உச்சமாவார்கள். சொந்த வீடுகள் ஒரு கிரகத்திற்கு 2 வீடுகள் இருந்தாலும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு மட்டும் இருந்தாலும், ஒரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் ஏதாகிலும் ஒரு இடத்தில் உச்சமாவார்கள். உச்சமாகின்ற கிரகம் அதற்கு நேர்மறையான இடத்தில் அப்படியே நீச்சம் அடைவார்கள். அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், யாரு எங்கே நீச்சம் அடைகின்றார்கள். இப்ப ராஜ கிரகமான சூரியன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குள் நீச்சம் அடைவார். அப்ப சூரியன் நீச்சம், புரியுதுங்களா? ஐப்பசி மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சூரியன் நீச்சமாக இருக்கிறது என்பதை ஒரே வரியில சொல்லிடலாம். அந்த ஜாதகத்தை பார்க்கின்ற போது ராஜகிரகமான, ஏன்னா சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசு வேலைகள், அரசு வழி வேலைகள் எல்லாமே, அரசியலில் வெற்றி பெறுவது எல்லாமே சாதகமாக இருக்கும். இப்ப துலாம் ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது சூரியன் நீச்சமாகி விடுவார். அடுத்து சந்திரனை பார்க்கின்ற போது ரிஷப ராசியில் உச்சமடைகின்ற சந்திரன் விருச்சிக ராசிக்குள் வருகின்ற போது நீச்சம் அடைந்து விடுவார். அப்ப நீச்சமிடம் விருச்சிக ராசி சந்திரனுக்கு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா எங்கே நீச்சமாவார்னா மகரத்துல உச்சமாவாரு, கடகத்துல நீச்சமாவார். இப்ப கடகத்தில் செவ்வாய் நீச்சம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்குள் நீச்சம் அடைவார். ஏன் மகர ராசிக்குள் நீச்சம் அடைகிறார் என்றால் கடக ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அதனால் கடக ராசிக்குள் அவர் மகர ராசிக்குள் நீச்சம் அடைகிறார். புதனை பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள் நீச்சம் அடைவார். சுக்கிரனை பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்குள் நீச்சம் அடைவார். சனி பகவானை பார்த்தால் மேஷ ராசிக்குள் நீச்சம் அடைவார். இந்த 7 கிரகங்களும் நீச்சம் அடைகின்ற இடங்கள் என்பது இந்த இடங்கள். அப்ப இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரித்தால் நம்முடைய பிறந்த ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் சஞ்சரித்தால் அந்த கிரகம் நீச்சம் அடைந்திருக்கிறது என்பது அர்த்தம். நீச்சம் அடைகின்ற கிரகத்தினால் எந்த விதமான யோக பலன்களையும் கொடுக்க முடியாது என்பது ஒரு விளக்கம். சரி, கிரகம் நீச்சம் அடைஞ்சு போச்சு.
இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? இப்போ நம்ம பார்க்க போறோம். நீச்சம் அடைந்திருக்கின்ற கிரகம், உதாரணமாக சூரியன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குள் நீச்சம் அடைந்திருக்கிறார் என்றால், ஒரு சின்ன தகவல் மட்டும், உதாரண தகவல் மட்டும் தான் இது. ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருக்கிறது, அந்த சூரியன் நீச்சம் அடைந்திருக்கிறார் துலாம் ராசிக்குள்ள. அவர் சஞ்சரிக்கின்ற வீடு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடு துலாம் ராசி. அந்த அதிபதி இருக்க பாருங்க சுக்கிரன், அவர் போய் உச்சம் பெற்று விட்டால், இந்த வீட்டில் சூரியன் எங்க துலாம் ராசிக்குள்ள, சுக்கிரன் போயிட்டு சொந்த வீட்டில் இருந்தாலும், அல்லது ரிஷப ராசிக்குள் சஞ்சரித்தாலும், அல்லது மீன ராசிக்குள் சஞ்சரித்தாலும் அவர் பலம் பெற்றவராக மாறிவிடுவார். அப்ப நீச்சபங்க ராஜயோகம் என்பது இதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நீச்ச கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது, உச்ச பலம் பெறுவது. அதே போல பாத்தீங்கன்னா நீச்சம் அடைந்த கிரகத்துடன், இப்ப சூரியன் நீச்சம் அடைகிறாரு, இல்ல சனி நீச்சம் அடைகிறார், ஏதோ ஒரு கிரகம் நீச்சம் அடையுது, அதே ராசியில் அந்த வீட்டிற்குரிய கிரகம், இப்ப சனி பகவான் இருக்காருங்க, அவர் மேஷ ராசிக்குள் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அந்த வீட்டிற்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் அந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது. அப்போ அப்படி அமர்ந்து விட்டாலும், இல்ல சந்திரன் கடகத்துல விருட்சத்துல நீச்சம் அடைகிறார், அப்ப விருட்சத்தில் ராசிக்குள் பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்தாலும், இல்ல புதன் பாத்தீங்கன்னா மீனத்துல நீச்சம் அடைகிறார், புதன் மீனத்தில் நீச்சம் அடைகின்ற போது அந்த மீன ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும். நீச்சபங்க யோகமாக அது மாற்றம் பெறும். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நீச்ச கிரகம் நின்ற ராசியின் அதிபதி. இப்ப நீச்சம் எந்தெந்த கிரகம் எந்த வீட்டுல நீச்சம் அடைவான் சொல்லிட்டோம். அந்த ராசி இருப்பாரு, எந்த ராசி, அது மேஷ ராசியா, ரிஷப ராசியா, மிதுன ராசியா, கடக ராசியா, சிம்ம ராசியா, கன்னி ராசி, இப்படி ராசி இருக்கு இல்லைங்களா? இந்த ராசியில் எந்த கிரகம் எங்கே போய் நீச்சம் அடைந்திருக்கிறதோ, அந்த நீச்சம் அடைந்திருக்கின்ற வீட்டின் அதிபதி அந்த கிரகம் லக்கினத்திற்கு, அந்த ஜாதகருடைய லக்கினத்திற்கோ சந்திரனுக்கோ 1ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ, இந்த 4 இடம் பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 4 இடங்களில் அந்த இடத்தின் அதிபதி சஞ்சரிக்கின்ற போது நீச்சபங்க ராஜயோகமாக யோகத்தை கொடுக்க ஆரம்பித்து விடும் அந்த நீச்சம் பெற்ற கிரகம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீச்சமடைந்த கிரகத்தின் வீட்டின் அதிபதியும், அந்த வீட்டுடைய அதிபதி அந்த நீச்ச கிரகமும் பரிவர்த்தனை பெறுதல். இப்போ ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருச்சு, இப்போ அந்த கிரகத்து வீட்டு அதிபதியும் இவரும் நீச்சம் அடைதல். சனி பகவான் மேஷத்துல நீச்சம் அடைஞ்சிடாருங்க. அப்ப அந்த வீட்டின் அதிபதி போயிட்டு கும்பத்துல உட்கார்றாரு, இல்லை மகரத்துல உட்கார்றாரு, 2 பேரும் பரிவர்த்தனை பெற்று விடுகிறார். பரிவர்த்தனை பெற்று விடுகின்ற போதும் நீச்சபங்க ராஜயோகமாக அந்த நீச்ச கிரகத்தின் தன்மை மாற்றம் பெறும். இப்ப இதுதான் நீச்சபங்க ராஜயோகம். அது ராஜயோகம் எந்த காலகட்டத்தில் வேலை செய்யும் அதை நீங்க பார்க்கணும். அப்போ நீச்சமடைந்த கிரகத்துடைய காலம், அந்த அதிபதியுடைய காலம், இந்த 2 காலத்தில் 2 திசாபுத்தி காலத்தில் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள், ராஜயோக பலன்கள் கிடைக்கும். அது எப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கர்ம வினைக்கு ஏற்பட்ட வகையில் அதனுடைய அளவீடுகள் என்பது இருக்கும். ஒருவரால் முதல்வராக முடியும், ஒருவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மேயராக முடியும், ஒருவரால் சட்டமன்ற உறுப்பினராக முடியும். சுய கர்ம வினை அதற்கேற்ப பலன்கள் இருக்கும். நீச்சபங்க ராஜயோகம் என்பது நிச்சயமாக வேலை செய்யக்கூடியதுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஜோதிடர்கள் பார்க்கின்ற போது, ஜாதகத்தை பார்க்கின்ற போது இதையும் பார்க்க வேண்டும். பார்த்தால் பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.